ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் மேடிஜர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பாருங்கள், குண்டுமல்லி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பறித்து எடுத்துக்கிறேன். இது பூ ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நிறைய பூ பறிச்சிட்டேன். முட்டுக்களும் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நம்ம கடையிலேருந்து வாங்கி கட்டுற பூவும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கொஞ்சம் கலர் மங்கினமாக இருக்கும். நல்லா ஒயிட்டாக இருக்கும். பூவும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கெல்லாம் பெருசாக இருக்குன்னு. அதே தக்காளி இருக்குது. தக்காளி கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். தக்காளி பாருங்கள், கொஞ்சம் செடியெல்லாம் பக்கத்தில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் வாடிட்டு, ஆனால் இருந்தாலும் ரெகுலராக தக்காளி நிறையா கிடச்சிட்டே தான் இருக்குது. நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் குட்டி குட்டி தக்காளிலாம் அதிகமாகிட்டு பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன தக்காளிலாம் இருக்குன்னு. அடுத்தது கொஞ்சம் கீரை இருக்குது, அதையும் பறித்து எடுத்துக்கிறேன். இது ஒரு 2 பக்கெட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு குரோ பேக்லேயும் வச்சுருக்கேன். இது கள்ளிப்பொட்டிலையும் கவர் போட்டு வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு. கீரை அடிக்கடி பறிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால பாருங்கள் இளங்கீரையாகவே இருக்கும், பூவெல்லாம் இல்லாமல். எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் சிட்டுக்குருவிலாம் நிறையா இருக்குது. ஆனால் திரும்பி நான் வீடியோ எடுத்தேன்னா ஓடிடும். அதனால் நான் அந்த குருவி வீடியோ எடுக்காமல் வச்சுருக்கேன். நிறைய குருவிகள் வந்திருக்கு பாருங்கள். எனக்கு கீரையும் நல்லா நிறையா கிடச்சிருக்கு. சிட்டி குருவிகள் அதிகமாக இருக்குது பின்னாடி. இந்த சைடு பாருங்கள், இந்த சைடும் 2 பக்கெட்டில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பறிச்சிக்கலாம். இது ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. 2 கலர் இருக்குது. 2யும் பறித்து எடுத்துக்கிறேன். இந்த கலர் லைட் பிங்க், பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. தக்காளியும் பூவும் பறித்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.